ஓகே, வணக்கம். இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பு அநேகமாக இந்த புதிய தாவேக அரசு பொறுப்பேற்றதன் பின் நடக்கும் முதல் சந்திப்பு. எப்பவும் புதுசாக ஒருத்தர் வந்தால் அவங்கள வரவேற்கிறது தமிழர் பண்பாடு. ஸோ முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு என்ற முறையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக தமிழக வெற்றி கழக அரசு மக்களுக்கு உண்மையான, நேர்மையான, நீதியான, சமநீதியை தரும், மக்கள் பாதுகாப்பு, மக்களோட உயர்வு இவற்றிற்கு ஊழலற்ற ஒரு செயல்பாட்டை கொடுக்கும் என்று நம்புகிறோம். இன்றைய பிரஸ் மீட்டிங்கிறது முழுக்க இடஒதுக்கீடு சம்பந்தமானது. இப்போ புது கவர்மெண்ட் வந்த உடனே சில அமைப்புகள், குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் பிரிவு, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அரசியல் முக்கியத்துவம் பெறுவதற்காகவும் அரசியல் லாபம் பெறுவதற்காகவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு, சர்வகட்சி கூட்டம், சர்வ சமுதாய கூட்டம் என்ற ஒரு கூட்டத்தை சென்னையில் ஒரு வாரத்திற்கு முன்னாடி நடத்தினார். அதில் பல சமுதாயங்கள் அழைக்கப்படவில்லை, சில சமுதாயங்கள் அவர்கள் அழைக்கப்பட்டும் கலந்து கொள்ளவில்லை. போன 10.5 இடஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்து நீதிமன்றம் சென்ற அனைத்து அமைப்புகள், சமுதாயங்கள் ஆகியவை புறக்கணிக்கப்பட்டன. சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற பெயரில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்திய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டவை பெரும்பாலும் 10.5 இடஒதுக்கீடு அல்லது வன்னியர் தனி இடஒதுக்கீடு. அதற்கு பின் இடஒதுக்கீடு என்பதை விகிதாச்சாரம், அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்புக்கும் சட்டத்திற்கும் முற்றிலும் மாறான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இப்படி சர்வகட்சி கூட்டத்தை, சர்வ சமுதாய கூட்டத்தை என்று அவர் சொல்லிக் கொண்டார். அந்த கூட்டத்தை நடத்தி முடித்து அவர் மட்டும் தனியாக போய் மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் ஒரு சில மூத்த அமைச்சர்களையும் தனியாக சந்தித்தனர். எங்களுக்கு வந்த உறுதியான தகவலின்படி அவர்கள் வன்னியர் என்று நான் சொல்ல மாட்டேன், நான் வன்னியர் ஒரு உறவு சமுதாயம்தான். அவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக தனி இடஒதுக்கீடு என்ற கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். வலியுறுத்தியது மட்டுமல்ல, அரசு துறை செயலாளர்கள் மற்றும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், அதற்கு இப்ப தலைவர் இல்லை, அங்கிருந்து சில குறிப்புகள் வாங்கப்பட்டன. ஒரு மூத்த அமைச்சர், தாவேக அரசின் மூத்த அமைச்சர், வன்னியர் தனி இடஒதுக்கீடு கொடுத்தால் நமக்கு இதில் அரசியல் லாபம் கிடைக்கும் என்று அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். தாவேகாவிற்கு இந்த 4 எம்எல்ஏக்கள் தேவைப்படுகின்றனர். இப்போது தாவேகாவிற்கு ஒருவேளை எதிர்காலத்தில் பாமகவின் உதவி தேவைப்படலாம். அதற்காக அவர்கள் பாமக ராமதாஸ் மகன் அன்புமணியின் கோரிக்கையை பரிசீலித்து இந்த சட்டமன்ற தொடரிலேயே அதற்கான அறிவிப்பும் வெளியிடக்கூடிய ஒரு அபாயம் உள்ளது. அபாயம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள் மொத்தம் 252. அதில் வன்னிய சமுதாயத்திற்காக டாக்டர் ராமதாஸ் அவர் மகன் பாமக தொடர்ந்து பேசி வருகின்றனர். சி.வி. சண்முகம் வன்னியர் தனி இடஒதுக்கீட்டில் அதிமுகவில் இருந்த போதும் அவர் உச்ச நீதிமன்றத்தில் அந்த தனி இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவாக வழக்கு தொடுத்தார். அதே போல் திரு வேல்முருகன் அவர்களும் வழக்கு தொடுத்தார். ஆக வன்னிய சமூகத்தில் அரசியல் உள்ளவர்கள் அந்த அரசியல் லாபத்திற்காக
உண்மையாக வன்னிய சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு என்று சொல்வதை விட அவர்களது அரசியல் லாபத்திற்காக அவர்கள் செயலாற்றி வருகிறார்கள். இப்படி ஒரு சமூகத்திற்கு அவர்கள் தனியிட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே மறுக்கப்பட்டு அது முற்றிலும் தவறு என்று தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டாலும் உச்ச நீதிமன்றம் தங்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லிவிட்டது என்று முதல்வரை தவறான வழி நடத்துகிறார்கள். எங்களுக்கு கிடைத்த உறுதியான தகவலின்படி தரவுகளின்படி மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் உள்ள 109 சமுதாயங்களில் 55 சமுதாயங்களில் 10வது கூட இன்னும் பாஸ் பண்ணல. உயர்கல்விங்கிறதுல 10வது கூட பாஸ் பண்ணாத சமுதாயங்கள் இருக்கின்றன. 20க்கும் மேற்பட்ட சமுதாயங்களில் ஒருவருக்கு கூட அரசு வேலை கிடைக்கவில்லை. ஆனால் வன்னிய சமூகத்தினர் குறைந்தபட்சம் 14% மேல் தமிழக அரசின் வேலைகளில் இருக்கிறார்கள். அப்படி எந்த விதமான தரவுகள் என்றால் நாங்கள் வெள்ளை அறிக்கை கேட்கிறோம். நீங்க 105வது அரசியல் சட்ட திருத்தத்தின்படி மாநில அரசு கண்டிப்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். அதுதான் தெலுங்கானாவில் எடுத்திருக்கிறார்கள், கர்நாடகாவில் எடுத்திருக்கிறார்கள், பல மாநிலங்களில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீங்க அதெல்லாம் உண்மையான தரவுகள் எடுங்க. ஒரு சமுதாயம் எத்தனை ஜனத்தொகை, அதுல எத்தனை பேர் கவர்மெண்ட் சர்வெண்ட், எத்தனை பேர் ஹையர் ஸ்டடீஸ் இருக்கிறான், எத்தனை பேர் தொழில் முனைவோர், அதற்கு அரசு என்னென்ன உதவி செய்திருக்கிறது என்பதையெல்லாம் தரவுகள் எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணிட்டு யார் யார் உண்மையாகவே பின்தங்கி இருக்கிறார்களோ புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த தரவுகளின் அடிப்படையில் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுங்கள் என்பதே எங்கள் கோரிக்கை. இன்னும் சுருக்கமாக சொன்னால் அரசியல் சீர்திருத்தம் 105வது பிரிவின் கீழ் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு துல்லியமாக உண்மையாக ஜனத்தொகை, அரசு பதவிகள், உயர்கல்வி ஆகியவற்றை எடுக்காமல் எந்த ஒரு சமூகத்திற்கும், ஈவன் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் ஆகிய எந்த ஒரு சமூகத்திற்கும் கொடுத்தால் அது அரசியல் லாபத்திற்காகவும் மற்ற சமூகங்களுக்கு துரோகம் செய்வதற்காகவும் அவர்கள் உரிமையை பறிப்பதற்காகவும் தான் கொடுக்கப்பட்டது என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சமுதாயம், இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க இல்ல கூட்டணிக்கு போகலான்னு துடிக்கிறவங்க எல்லாரும் என் ஜாதிக்கு இடஒதுக்கீடுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுக்கணுங்க, நாங்களும் இடஒதுக்கீடு தான் கேட்கிறோம். ஆனா அந்த கொடுக்கறத என்ன சொல்றோம், நீங்க ஃபேரா ஜெனுவனா நீங்க டேட்டா எடுங்க, அந்த டேட்டானோட அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுங்க. இதுதான் எங்கள் கோரிக்கை. எங்களது கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று பல்வேறு மாவட்டங்களில் பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்தி இருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். பிற்படுத்தப்பட்ட சமுதாய அமைச்சர் திரு சம்பத்குமார் அவர்களிடம் கோரிக்கை மனுவை அளித்து விளக்கியிருக்கிறோம். முதல்வர், அந்த முந்தைய முதல்வர் பல சமயம் கேட்டும் கொடுக்கல, ஒரு 10 தடவை கேட்டு ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. இந்த முதல்வராவது அப்பாயின்மெண்ட் கேட்டு செக்ரட்டரி 2, செக்ரட்டரி 3 இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மெயில் கொடுத்துருக்குறோம், லெட்டரும் கொடுத்துருக்குறோம். கொடுப்பாருன்னு நினைக்கிறோம். கொடுத்தாருன்னா அவர்கிட்ட உண்மை நிலையை விளக்கிய கோர இருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் இந்த சட்டமன்ற தொடரில் எந்த விதமான தரவுகள் இல்லாமல் அவர்கள் ஒரு சமுதாயத்திற்கு அறிவித்தார்களே, ஆனால் 251 சமுதாயங்களும் தமிழகத்தில் ஒரு தீவிரமான செயல்பாடுகளில் அதை எதிர்த்து இறங்க நேரிடும் என்பதை நாங்கள் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சிஎம் கிட்ட பிற்படுத்தப்பட்டவருக்கு நிறைய கோரிக்கை இருக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய ஜாப்ஸை ஃபில்அப் பண்ணாமல் வச்சிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இபி, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல எல்லாம். அதெல்லாம் ஃபில்அப் பண்ணணும். பேக்லாக் வேகன்சி எங்களுக்கு கொடுக்கணும். எங்களோட மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்க 2.5 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் அப்படின்னு கேப் இருக்குது. இந்த 60 வருஷமா அதை ரிவ்யூ பண்ணலை.
ஆனா இடபிள்யூஎஸ் மற்ற எல்லா மத்திய அரசு பூரா 8 லட்சம் ரூபாய்னு உச்சவரம்பை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மாற்றணும். அதே மாதிரி இந்த பிசிஆர் வழக்குகளில் இப்ப பாத்தீங்கன்னா 10 மாசம் கழிச்சு இந்த கவின் வழக்குல அந்த இறந்து போன குற்றம் சாட்டப்பட்டவரின் தாயாரை 10 மாசம் கழிச்சு கைது பண்ணியிருக்காங்க. நாங்க குற்றவாளிகளை விடுங்கன்னு சொல்லல. ஆனா ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மற்ற சமுதாயத்தின் அழுத்தம் இருக்கிறது, அவர்களது ஓட்டு தங்களுக்கு வேண்டும் என்பதற்காக ஓபிசி சமுதாயங்களை நசுக்கலாம் என்று யாரும் நினைத்தால் அதற்கு எந்த விதத்திலும் இந்த 252 சமுதாயம் வன்னியர் உட்பட நாங்கள் இதை அனுமதியோம் என்பதை நாங்கள் தாழ்மையுடன் ஆனால் உறுதியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இப்படி எத்தனையோ எங்க பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து சிஎம் கிட்ட ரெப்ரசன்ட் பண்ண போறோம். இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புல நீங்க வந்து வன்னியருக்கு தனி ஒதுக்கீட்டை எடுக்கிறீங்க. ஆமா. அப்போ வரக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்புல எந்தெந்த மாதிரியான கேள்விகள் இடம்பெற வேண்டும்? 11 இல்ல நாங்களே வேண்டியது இல்லைங்க. எங்ககிட்ட நாங்க ஒரு நிமிஷம் நாங்களே தயாரிக்கிறதுக்கு தாராளமா இது. அது நாங்க சொன்னா எடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே 11 பராமீட்டர் இருக்குது. ஆந்திரால 75 கொஸ்டின் பிராடரா எடுத்திருக்கிறாங்க, தெலுங்கானால வச்சு பாத்தீங்களா. அதை ரெண்டையும் பின்பற்றினாலே போடும். பராமீட்டர் என்ன அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டும்பாங்க, வீடு, அது மாடி வீடா இல்ல ஓலை குடிசையா ஓட்டு வீடா, எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன படிச்சிருக்கிறாங்க, என்ன வேலையில் இருக்கிறாங்க, அவங்க மாதாந்திர வருமானம் என்ன, இப்படி 11 அளவுகீட்டுக்கு மேல் இருக்கிறது. இன்னும் விரிவாக தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி அரசு 75 வினாக்கள் அடங்கிய கொஸ்டினரை கொடுத்து அந்த கொஸ்டின் மூலம் தரவுகள் சேகரிக்கணும். அந்த கொஸ்டினை நீ எலாபரேட், எந்த மாதிரி ஸ்கூல்ல படிச்சாங்க, ஸ்காலர்ஷிப் கிடைச்சதா, எத்தனை பேருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது, அது வந்து உயர்கல்விக்கு பயன்பட்டுதான், இப்படி ரொம்ப டீட்டெயிலா எடுத்திருக்கிறாங்க. அது எடுத்தா இனி சந்தோஷம் தான். ஏன்னா இதெல்லாம் பிக்சடு பராமீட்டர் தான், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால சொல்ற பராமீட்டர் தான், அதாவது அளவுகோல் தான். ஆந்திர மாநிலத்திலும் தெலுங்கானா மாநிலத்திலும், தெலுங்கானா குறிப்பா தெலுங்கானாலையும் சாதிவாரி கணக்கெடுப்புல பயன்படுத்தப்பட்ட, தெலுங்கானாவில் பயன்படுத்தப்பட்ட, பீகாரில் பயன்படுத்தப்பட்ட அந்த விரிவான வினாக்கள். தம்பி அவர் பார்த்தோம், பொறுப்பு மினிஸ்டர் பார்த்தோம், இந்த 4 நாளைக்கு முன்னாடி பார்த்து கொடுத்தோம். அவர் நல்ல ஒரு முறையில தான் கேட்டுக்கிட்டாரு. நான் அவங்களுக்கெல்லாம் இன்னும் என்ன இது காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட்டுங்க, ப்ரீவியஸாக இருந்த மினிஸ்டர்களுக்கும் முதலமைச்சர்களுக்குமே அவங்களுக்கே புரியலை. ஏன்னா எடப்பாடி அமைச்சர் பார்க்கும்போது எப்படி சார் இப்படி 10.5 கொடுத்தீங்க, ஏன்னா அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கையே தவறான அறிக்கைன்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது, அந்த அறிக்கையில நீங்க எப்படி மீண்டும் கொடுத்தீங்க அப்படிங்க எடப்பாடி. அதெல்லாம் எனக்கு தெரியலைங்க, இனிமேல் நாங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து அதெல்லாம் சரி பண்ணிக்கிறேன்னாரு. அந்த தவறான அறிக்கையில கொடுத்து 40 வருஷமா அவங்க 15% போயிட்டாங்க. முக்குளத்தவர் உட்பட அவங்க தான் அதிகம், தேவர், கள்ளர், மறவர் எல்லாரும் சேர்த்தியே 6% தான். பாக்கி சமூகங்கள்லாம் அப்ப எவ்வளவு % இருக்குன்னு பார்த்து நான் சொல்றேன். 20 சமூகத்தினருக்கு ஒரு சீட்டு கூட இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல. வன்னிய சமூகத்தினர் பட்டியலினத்தவருக்கு அடுத்தபடியா பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிக பிற்படுத்தப்பட்டவரில் மிக அதிகமான வேலை வாய்ப்பை